சரி. இன்னைக்கு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் பார்க்கலாம். பொதுவா ஏற்கனவே சொன்னது பார்த்தீங்கன்னா, அவருடைய எல்லா நிருபத்திலயும் பார்த்தீங்கன்னா, 1ஆம் அதிகாரத்தில வாழ்த்துல ஆரம்பிச்சு, கடைசி அதிகாரத்தில வாழ்த்தி ஆசீர்வச்சு முடிச்சிருப்பாரு. ஸோ, இதுலேயும் அதே மாரி தான். ஸோ, இதுதான் அவர் எழுதின கடைசி நிருபம். 2 தீமோத்தேயு அவர் எழுதின கடைசி நிருபம். இதில் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வாழ்த்துல ஆரம்பிச்சு, வாழ்த்தி ஆசீர்வச்சு முடிச்சிருப்பார். சரிங்களா? முதல் 2 வசனம் பார்த்தீங்கன்னா வாழ்த்து. முதல் 2 வசனங்கள் வாழ்த்து வாசிக்கிறேன் நான். இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல். ஸோ பார்த்தீங்கன்னா இது சொல்கிறார் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா ஊழியம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. இப்போ பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினால் இந்த ஊழியம் வருகிறது. அப்போ அவரால் அப்போஸ்தலனாக தேவன் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்கிறார். 2ஆம் வசனம் பாருங்கள். பிரியமான குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. சரிங்களா? இந்த 1ஆம் நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறாரு, உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப உத்தமனாக உண்மையாக இருக்கேன் அப்படின்னு அதை ரொம்ப பெருமைப்படுத்தி எழுதுகிறாரு. 2ஆம் நிருபத்தில் பிரியமான குமாரனாகிய தீமோத்தேயுக்கு அப்படின்னு எழுதுகிறார். ஸோ தீமோத்தேயு யாருன்னா நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போஸ்தலர் அவருடைய 2ஆம் மிஷினரி பயணத்தின் போது அவரோட அவர் ஜாயின் பண்ணுறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விசுவாசமுள்ள ஒரு குமாரன். பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு தகப்பன் பிள்ளைக்கு ஊழியம் செய்வது போல் அவன் எனக்கு ஊழியம் செய்தான்னு சொல்லி ரொம்ப பெருமையாக மிச்சிக்கொண்டு சொல்கிறார். ஸோ இன்னொருத்தர் சொல்லும்போது சொல்கிறாரு, எத்தனையோ பேர் என்கிட்ட உடன் ஊழியர்களாக இருந்தாலும் ஆனால் தீமோத்தேயு மாதிரி என்னுடைய உள்ளம் போலயே விசாரிக்கிற அவனை மட்டும் அவனை மாதிரி வேறு யாருமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோவா ரொம்ப பெருமையாக சொல்லி எழுதுகிறார். அதான் சொல்கிறார், என் பிரியமான குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுறது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த இடத்துல அவர் பாஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணிட்டு வராரு. ஸோ வரும்போது நீ எப்படி நடத்தணும், அந்த சபையெல்லாம் எப்படி நடத்தணும், தேவ ஜனங்களை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குற மாதிரி சொல்கிறார். ஸோ ஏற்கனவே சொன்னது பாரி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக அந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து விசேஷமாக ஊழியக்காரர்களுக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட ரொம்ப விசேஷமான புஸ்தகம். சரிங்களா? ஒரு விசேஷமான நிறுவங்கள். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறார் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவனாலும் பிதாவாகிய தேவனாலும் கிருபையும் இரக்கம் சமாதானம் உண்டாகுன்னு சொல்லி வாழ்த்துறார். அதை பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, அந்த 4ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால. ஸோ அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் சொல்கிறது அப்படியே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த பகுதிகளில் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதை தியானிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு மற்ற எல்லாம் அதை வச்சு உங்களுக்கு மெடிடேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசம். அப்போ உனக்கு இருக்கிற விசுவாசத்துக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் எழுதுகிறார். ஸோ அதை 4ஆம் வசனம் தான் தலைப்பு. சரிங்களா? 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாக இருந்து உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறனாலே என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ சொல்கிறார் பாருங்கன்னா, உன்னில் மாயமற்ற விசுவாசத்துக்காக நான் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களை உன்னை நினச்சி உனக்காக உன்னோட கண்ணீரை ஞாபகம் பண்ணி உன்னோட பிரயாசம் உன் அன்பு நீ எவ்வளோ எனக்காக கஷ்டப்பட்ட எனக்கு என் மேலே எவ்வளோ அன்பு கூர்ந்த அப்படின்னு சொல்லி உன்னை நான் ரொம்ப ஒரு அதாவது ஒரு பையன் அப்பா இருக்காங்க, அப்பா அம்மா கூடவே இருக்கான், அப்பா அம்மா கூடவே பையன் இருக்கான். திடீர்னு பார்த்திங்கன்னா அவருக்கு வேறு இடத்துல வேலை கிடச்சிது, இல்லை வேறு இடத்துல படிக்க போயிடுறான். அப்போ பார்த்திங்கன்னா அந்த அப்பா எவ்வளோ அந்த பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உன்னை காண வாஞ்சியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எழுதுகிறார். ஸோ அந்த பையன் காலேஜில் எங்கேயோ படிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க, வெளியூர்லேயோ இல்லை வெளிநாட்டிலையோ படிச்சுட்டு இருந்தான். இப்போ அந்த இடத்துல அவரை எவ்வளோ வாஞ்சியாக இருக்க, எவ்வளோ ஒரு அப்பா அம்மா எப்படி ஒரு மகனை பார்க்குறதுக்கு ரொம்ப நாளை வச்சு பிரிஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த அதே உறவில் எழுதுகிறார். ரொம்ப காண வாஞ்சியாக இருக்கேன், என் கூடயே இருந்தேன், நீ என்கிட்ட நல்லா நடந்துக்கிட்ட, பார்த்தீங்கன்னா உன்னுடைய எவ்வளவா எனக்காக ஊழியம் பண்ண, நீ நல்லா கர்த்தருக்கு உண்மையாக இருந்த. ஸோ பார்த்தீங்கன்னா அதை நீ எவ்வளோ விசுவாசம் உள்ளவனான்னு சொல்லி இந்த விசுவாசத்தை வச்சுக்கொண்டு அதுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லி எழுதுகிறார்.
உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவுக்குனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத் சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ உனக்குள்ளே இருக்கிற இந்த மாயமற்ற விசுவாசத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனியக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள், சொல்கிறார் பாருங்கள். அந்த விசுவாசம் முன்னாடி உன் பாட்டிக்கிட்ட இருந்துச்சு, உங்கள் அம்மா கிட்டே இருந்துச்சு, அது இப்போ உனக்குள்ளே நிச்சயித்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி அந்த மகளை நல்லா வளர்த்துருக்காங்க. அந்த பாட்டியும் அம்மாவும் சேர்ந்து இந்த பேரனை அந்த பையனை தீமோத்தேயு நல்லா வளர்த்துருக்காங்க, கர்த்தருக்குள்ளே வளர்த்துருக்காங்க, நல்லா வேத வசனத்தை சொல்லி நல்லா வளர்த்துருக்காங்க. சரிங்களா? அப்போ நல்லா வளர்த்து விட்ட இப்போ சின்ன வயசுலேயே நல்லா விதைச்சிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா எழும்பி இப்போ தேவனுக்காக பிரகாசிக்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம், நம்ம வேதத்தில் பார்க்குறோம், நீதிமொழிகளில் பார்க்குறோம். பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை கைவிடாதிருப்பான்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இப்போ தேவன் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆபிரகாம் தன் பிள்ளைக்கு என்னை பற்றி சொல்லாமல் இருப்பானா அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்குறாரு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வேதத்தில் நம்ம நியாயப்பிரமாணத்தில் தான் பார்க்குறோம். நீ நிற்கும் போதும் நடக்கும் போதும் படுத்துட்டு இருக்கும்போதும் உட்காந்துட்டு இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் தேவ வசனத்தை குறித்து பேசு, தேவ நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசு, வேத வசனங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த எபேசியர்னு சொல்லும்போது சொல்கிறாரு, பிதாக்களை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய சிச்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. அது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு பாருங்கள். ஏதாவது யாரோ சர்ச்சில் இருக்கிற சண்டே ஸ்கூல் பார்த்துக்குவாங்க, டீச்சர்ஸ் பார்த்துக்குவாங்கன்னு சொல்லி அப்படி நம்ம விட முடியாது. பிரதான கடமை பேரண்ட்ஸ் தான், அது பிரதான கடமையாக ஆண்டவர் கொடுத்துருக்கார். தகப்பனுக்கும் தாய்க்கும் முக்கியமான கடமை இருக்குது. பிள்ளைகள் படிக்கிறது அது முக்கியம்தான், படிக்கிறது எல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் ஆத்மா நஷ்டமாச்சுன்னா அப்புறம் எதுவுமே நம்ம எதுவுமே செய்ய முடியாது. சின்ன வயசில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5 வளையாது 50 வளையுமா. ஸோ இன்றைக்கி நிறைய நாள் பார்க்க முடியுது. சரிங்களா? சின்ன வயசில் படிப்புன்னு சொல்லி இந்த ஸ்பிரிச்சுவலே இருக்காது. பார்த்திங்கன்னா பின்னாடியான தாறுமாறாக பசங்க போயிடுவாங்க. அப்போ தான் உட்காந்து கண்ணீர் விட்டு என் பையன் கரெக்டாக தேடலன்னு சொல்லி அப்போ தான் உட்காந்து கண்ணீர் விட்டுருப்பாங்க பாருங்கள். சின்ன வயசுலேயே நம்மளால் முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு வசனத்தை கொடுக்க முடியுமோ கொடுத்துடணும் பாருங்கள். எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குமோ கர்த்தருக்குள்ளே வளர்க்க நம்ம பிரயாசம் எடுக்கணும் பாருங்கள். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினாலே உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஸோ சொல்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலன் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்துருக்கிறார். ஸோ சொல்கிறார், நான் உன் மேலே கைகளை வைக்கும்போது உனக்கு உண்டான உனக்கு என்ன வரம் கிடச்சிருக்கோ, என்ன கிருபை தாங்க, அதை அனல் மூட்டி எழுப்பு, அதில் ட்ரெயின் ஆகு, அதெல்லாம் நல்லா தேரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதாவது வரத்தில் நல்லா வளரணும் அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம அந்நிய பாஷை பேசணும் பாருங்கள். அப்போ அந்நிய பாஷை பேசும்போது ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசும்போது அனலாகும். சரிங்க? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்ன ஒரு வரமாக இருந்தாலும் சரி அது நல்லா வெளிப்பட ஆரம்பிக்கும் பாருங்கள். ஸோ அதில் உனக்குன்னு என்ன வரம் கிடச்சிருக்கோ அதில் நல்லா ட்ரெயின் ஆகி அதில் ட்ரெயின் ஆகு. அந்த கிருபை உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள் தாழ்ந்துகளில் நீ நல்லா தேரு, அதை நல்லா வளரு அப்படின்னு சொல்லி அதை அனல் மூட்டி எழுப்பு, அதையே சிந்திச்சு கொண்டு அதை நான் அப்படி செய்ய அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்துருக்கிறார். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது ஒரு புதிய காரியத்தை செய்யும்போது நமக்கு ஒரு பயம் வரும் பாருங்கள். சரிங்களா? இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு புது எல்லைகளில் கால் வைக்கிறதுக்கு நமக்கு பயம் வரும் பாருங்கள். ஸோ நீ அந்த மாதிரி பயப்படாத. ஏன்னா பார்த்திங்கன்னா இதுவரை கூடயே இருந்தார், வச்சு ட்ரெயின் பண்ணார், இப்போ தனியாக ஒரு இடத்துல விட்டு வராரு. அதனால் நீ தனியாக இருந்து எதை செய்கிறதுக்கு நீ பயப்படாத. தேவன் உன் கூட இருக்கிறாரு. தேவன் உனக்கு பலமுள்ள ஆவி. தேவன் நீ பயப்படாத. சாத்தான் பயப்படுத்துவான், ஐயோ நீ அங்கே அப்படி செஞ்சால் இப்படி ஆயிரும், நீ இது இப்படி பண்ணால் அப்படி ஆயிரம்னு சொல்லி அவன் பயப்படுத்துவான் பாருங்கள். பயத்தை கொண்டு வருகிறது சாத்தான். பயமுள்ள ஆவி சாத்தான் கிட்ட இருந்தால் தேவன் சொல்லும்போது சொல்கிறாரு, தேவன் உனக்கு பலனுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். அது வேதத்தில் பார்க்குறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ நீங்கள் தேவனுடைய என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டுன்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் புதிய காரியத்தை செய்கிறதுக்கு நீ பயப்படாத, தைரியமாக காலை எடுத்து நீ தைரியமாக செய். தேவன் கூட இருக்கிறார். தேவன் உனக்கு அன்புள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பு, தேவனுடைய சுபாவங்களில் நீ தரித்து கொண்டிருக்கிற தேவனுடைய அன்பு கூட இருக்குது. தேவனுக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். ஸோ தனியாக ஒன்று செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக ஒரு பலன் வேணும், தேவனுடைய வழிநடத்துதல் வேணும். இப்போது தெளிந்த புத்தி எதுக்குன்னா சரியான ஒரு முடிவு எடுக்கணும் பாருங்கள். அப்போ தேவன் தான் நம்ம நடத்தணும் பாருங்கள். பாண்டவர் நீ தவறாக போனீன்னா நான் வேதத்தில் பார்க்குறோம், நீ வலது புறமாய் சாயும் போது இடது புறமாய் சாயும் போதும்
பார்த்தீங்கன்னா இதுதான் வழின்னு சொல்லி உனக்கு பின்னாலே கேட்கப்படும் சத்தம் சொல்லும் அப்படின்னு சத்தம் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவன் மேலே கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லி வச்சுன்னா நமக்கு தெளிந்த புத்தி நமக்கு தேவை பாருங்க. ஆண்டவர் உனக்கு தெளிந்த புத்தியை கொடுத்துருக்காரு. ஏதோ தப்புனா கூட சரியான ரூட்டில் வந்து நடத்துவார், சரியான முடிவெடுக்க தேவன் கிருபை செய்வார், உதவி செய்வார். அதனால் வந்து தேவன் கூட இருக்கிறார், நீ தைரியமாக முன்னேறி செல், உன் காரியத்தை செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உற்சாகப்படுத்துகிறார் பாருங்கள். அடுத்தா பார்த்தீங்கன்னா 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா? 8ஆம் வசனத்துலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 10ஆம் வசன பின்பகுதியை தலைப்பாக போட்டுக்கலாம். இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஸோ அதான் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 8 முதல் 12 வரை 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து கர்த்தரை பற்றி சொல்லணுன்னாலும் சரி, என்னை குறித்து ஏதாவது சொல்லணுன்னாலும் சரி, இந்த காரியங்கள் வந்து நீ வந்து வெட்கப்படாமல் வந்து உன்னுடைய சுவிசேஷத்தை நீ வந்து நிறைவேற்று. நீ வந்து சுவிசேஷனுடைய வேலை செய்ய உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய். ஏன்னா பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், அதுக்காக வந்து நீ வந்து பயந்துராத, பின்வாங்கிறாத அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து அதை ஏதாவது சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். பிலிப்பியரில் சொல்லும்போது சொல்கிறாரு, விசுவாசிக்கிறதற்கு மாத்திரம் இல்லை, பாடுபடுகிறது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. சொல்லுங்களா? பார்த்தீங்கன்னா கடைசியாக சொல்கிறார், எல்லா நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லி தன்னுடைய ஓட்டத்தை முடித்ததை வந்து சொல்கிறார். பார்த்தீங்கன்னா தேவன் கூட இருக்கிறார். இப்போ இயேசு சொல்கிறாரு, முடிய பெரிதும் உன்னோடு கூட இருக்கிறேன், வந்து கவலைப்படாத, நான் இருக்கேன், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் கூட இருக்கேன். பார்த்திங்கன்னா பரலோகமே நம்ம சைடு. சரிங்களா? பார்த்திங்கன்னா நம்ம தைரியமாக வந்து நம்ம முன்னேறி செல்லலாம் பாருங்கள். இப்போ பிதாவானவர் நம்மோடு கூட இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நம்மோடு கொடுக்கிறார், பரிசுத்தாவின் கூட இருக்கிறார், தேவ தூதர்கள் கூட இருக்காங்க, பரலோக சேனை நம்ம பக்கமாக இருப்பார், பரலோகமே நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பாடுகள் பிரச்சனைகள்லாம் இன்னும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது பாருங்கள். எது வந்தாலும் தேவனை தாண்டி தான் வரணும் பாருங்கள். வேதத்தில் பார்க்குறோம், தலையில் இருக்கிற மயிரெல்லாம் என்ன பட்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறோம். இப்போ எதாவது வரணும், எதாவது ஒன்று நடக்கணும் அப்படின்னா தேவனை அனுபவிச்சா தான் நமக்கு வரும் பாருங்கள். ஆனால் தைரியமாக உன்னுடைய ஊழியத்தை செய், பாடுகளை குறித்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். சரிங்களா? அப்போ அந்த சொல்கிறார், தேவன் நம்முடைய பரிசுத்த இப்போ நம்முடைய கிரியையினால் நம்ம ரட்சிக்கப்படலை. சரிங்களா? அப்போ தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படியாக வந்து அவர் வந்து உன்னை வந்து முன்னாடியே முன்குறிச்சு அவருடைய கிருபையின்படி வந்து தேவன் உங்களை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த அழைப்பே வந்து இப்போ ஒரு பரிசுத்த அழைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த அழைப்பே பார்த்திங்கன்னா ஒரு பரிசுத்த அழைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எபிரேயரில் சொல்லும்போது அந்த கனமான ஊழியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த அழைப்பு, இந்த ஊழியம் இந்த அழைப்பு வந்து ஒரு கனமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த இடத்துல அது பரிசுத்தமான ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதால் அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். சரிங்களா? நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதால் இந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து பிரசன்னமானது இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் பிறந்தார், இப்போ நிறைய அற்புதங்களை செய்தார், இப்போ ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். ஸோ அதனால் வந்து இந்த கிருபை வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யோவான் சொல்லும்போது சொல்கிறாரு, இப்போ நியாயப்பிரமாணம் மோசையினால் உண்டானது. பார்த்தீங்கன்னா இப்போ கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஸோ பார்த்திங்கன்னா மரணம் வந்து இயேசு கிறிஸ்துவை கட்டி போடவில்லை. அப்போ இயேசுனா வேதத்தில் பார்க்குறோம், 1 கொரிந்தியரில் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஸோ மரணம் வந்து அவரை கட்டி வைக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா மரணத்தினால் வந்து சாத்தான் நினச்சி அவர் மரிச்சிட்டாருன்னு ஒன்றும் செய்ய முடியாதுன்னா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மரணத்தை பரிகரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், இன்னும் நம்மோடு கூட இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மரணத்தை பரிகரித்தான். ஸோ ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஸோ சுவிசேஷம் சொல்லும்போது ஜனங்களுக்கு இருளில் இருந்த வேதத்தில் பார்க்குற இருள் இருக்கிற ஜனங்கள்
பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சும்மா பார்க்குறோம். சுவிசேஷத்தினால் ஜனங்களுக்கு வந்து வெளிச்சம் வருது பாருங்கள். அந்த இடத்துல அவர் தேவனுடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றாங்க. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே, சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே வர்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்திங்கன்னா ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே சுவிசேஷம் சொல்லும்போது ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறாங்க, தேவ வெளிச்சத்துக்குள்ளே வர்றாங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறார்கள். ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். தான் இந்த இடத்துல சொல்கிறார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதியாருக்கு போதகனாகவும் நியமிக்கப்பட்டேன். ஸோ இதுதான் வந்து அவருடைய ஊழியம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ஊழியம். நான் வந்து பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிக்கு போதகனானேன். இதுதான் வந்து என்னுடைய ஊழியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய ஊழியத்தை சொல்கிறப்போ இதுக்காக தான் வந்து ஆண்டவரை தெரிந்து கொண்டார். சுவிசேஷத்தை சொல்கிறதுக்காக ஜனங்களை மரணப்பிடியில் இருந்து இருளிலிருந்து வெளியே அன்பின் ராஜ்யத்திற்கு அன்பின் குமாரனுடைய கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக தான் தேவன் வந்து என்னை வந்து அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டார். அந்த வேலையை தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயிலும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். நான் சொல்கிறார் பாருங்கள். அதனால் வந்து இந்த சுவிசேஷத்தை நிமித்தம், இந்த ஊழியத்தை நிமித்தம் நான் வந்து நிறையா பாடுகளை அனுபவிக்கிறேன். அதனால் வந்து நான் வந்து வெட்கப்படுகிறதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஏன்னா எனக்கு தெரியும் இன்றைக்கி கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன்னா இன்றைக்கி மறிச்சா வந்து அடுத்த செகண்ட் நான் பரலோகத்தில் இருப்பேன். நான் அதுக்கான வந்து கிரீடத்தை வந்து அதுக்கான ரிவார்டை வந்து ஆண்டவர் எனக்கு தருவார். இது வந்து ஒன்றுமே இல்லாத வாழ்க்கை. மரித்த பின் தான் நம்ம வாழப்போகிறது நித்திய ஜீவன். அதில் தான் வந்து புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் ஆகிய அந்த பரலோகத்தை வந்து தேவன் எனக்கு தருவார். நான் வந்து விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் வந்து நித்திய ஜீவனுக்கு வச்சுருக்காரு. அதனால் வந்து இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு அற்பமான ஒரு நிரந்தரமற்ற ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கின்ற நிச்சயித்திருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இதில் என்ன அவர் ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி போடலை. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம என்ன அவருடைய விசுவாசம் என்னென்னா, நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னா அதை வந்து கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ வேதத்தில் பார்க்குறோம், நம்ம ரட்சிப்பை வந்து கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். சரிங்களா? அப்போ ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கொண்டால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அதே மாதிரி விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கணும். அப்போ தான் நம்ம பரலோகம் போக முடியும். பரிசுத்தத்தை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். பரிசுத்தத்தை காத்துக்கொண்டால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பாருங்க, இதெல்லாம் இப்போ நம்ம என்ன வேணால் அவர் ஒப்பு கொடுத்துருக்கலாம். அப்போ நம்ம சொல்லலாம், ஆண்டவரே என் பரிசுத்தத்தை உங்கள் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன், ரட்சிப்பை உங்கள் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை உங்கள் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன், பிள்ளைகளை உங்கள் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன், அப்புறம் என்னுடைய விசுவாசத்தை உங்கள் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன், நான் கடைசி வரைக்கும் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன், நான் உத்தமமாக நடக்க வந்து என்ன ஒப்பு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் எதை வேணால் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் எதை சொன்னாலும் நீங்கள் என் ஊழியத்தை உங்கள் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை உங்கள் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அதை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள தேவன் வந்து வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். சரிங்களா? அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு, அதான் சொல்கிறாரு, மற்றவர்கள் பிரசங்கம் பண்ணுங்கிற நான் தானே சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துங்க. அப்போ ரொம்ப டெடிக்கேட்டடாக அவர் பண்ணியிருக்கார் பாருங்கள். சரிங்களா? ரொம்ப ரொம்ப அவருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ரொம்ப அர்ப்பணிக்கப்பட்ட இயேசு முறையே வாழ்ந்திருக்கிறார் பாருங்கள். ஸோ அப்போ அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன ஒப்பு கொடுத்தாலும் அதை காக்க தேவன் வந்து கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள தேவன் வந்து வல்லவராக இருக்குது. அதை நம்ம பார்க்குறோம், வேதத்தில் பார்க்குறோம். வலுவாதபடி நம்மை காக்கவும் நமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவராக நினைத்த வல்லவர்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா நம்ம வலுவாதபடி நம்ம ஆண்டவரே என்னை வலுவாதபடி காத்துக்கொள்ளுங்க, நான் பாவத்தில் விழாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். சரிங்களா? நம்ம போய் நான் பாவத்தில் விழுந்து சீரழிஞ்சு சின்ன பின்னமாகி போகிறதுக்கு ஆண்டவரே என் பரிசுத்தத்தை என் கருத்தில் ஒப்பு கொடுக்குறா, காத்துக்கொள்ளுங்கன்னு ஆண்டவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். அதை வாக்கு கொண்டார். நம்ம அடிக்கடி அந்த வசனத்தை சொல்லணும் பாருங்கள். வலுவாதபடி காக்கவும் மகிமையுள்ள சன்னிதானத்தில் மாசற்ற நிறுத்த வல்லமை உள்ளவர் ஆண்டவராக பரிசுத்தமாக வாழ எனக்கு ஒப்பு கொடுக்குறேன், பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கைன்னு எனக்கு உதவி செய்யுங்கன்னா ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். அடுத்த பாருங்கள், 13ஆம் வசனத்துலேருந்து கடைசி வரைக்கும் அடுத்த பகுதி. 13லேருந்து 18 வரைக்கும் கடைசி பகுதி. சரிங்களா? 13லேருந்து 18 வரைக்கும் அந்த 13ஆம் வசனம் பின்பகுதியை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு, இல்லைன்னா அதை ஃபுல்லாக போட்டுக்கிட்டாலும் சரி. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு. ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? 13 முதல் 18 வரை. 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற
ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். சரிங்களா? அந்த 2 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்கள். சொல்கிறார் பாருங்கள், நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டுரு. ஸோ நீ என்னிடத்தில் என்ன கேட்டியோ அந்த வசனத்தை நீ அடுத்த வசனம் சொல்கிறாரு, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஸோ அந்த நற்பொருள் என்ன அப்படின்னா வசனம். சரிங்களா? வசனத்தை ஆரோக்கியமான வசனின் சட்டம். அந்த சட்டத்தை தான் குறிப்பாக வசனத்தை சொல்கிறார். சரிங்களா? இப்போ அந்த வசனத்தை தேவன் உனக்கு கொடுத்துருக்காரு. அந்த வசனத்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்ளுன்னு சொல்லி அப்போ பார்த்திங்கன்னா ஒரு வசனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனையோ காரியங்களை சொல்லியிருக்காரு. சில காரியங்கள் நம்ம கீழ்ப்படுகிறது சுலபமாக இருக்கும். ஆனால் சில காரியங்கள் கீழ்ப்படுகிறது அது கஷ்டமான காரியம். சரிங்களா? கீழ்ப்படுகிறத கஷ்டமான காரியம். சரிங்களா? பிரசங்கம் பண்ணிடலாம். சரிங்களா? ஜெபம் பண்ணிடலாம், மற்ற எல்லாம் செஞ்சிடலாம். பட் ஆனால் கஷ்டமான காரியம் என்னென்னா கீழ்ப்படுகிறதா கஷ்டமான காரியம். சரிங்களா? அதான் சொல்கிறார், இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் கஷ்டமான காரியம். இந்த ரோமர் 12 சொல்லும்போது சொல்கிறார், சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போது இந்த இடத்த சொல்லும்போது அவர் குறிப்பாக ஒன்று சொல்கிறார் பாருங்க, நீ வசனத்தை கைக்கொள்ளு, அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானாலே காத்துக்கொள். அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய உனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல முக்கியமாக சொல்கிறார். அப்போ அந்த வசனங்களின் சட்டத்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அப்போ பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன், நம்ம வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்த ஆவியில் நம்மளை நிரம்பி இருக்கும்போது பார்த்திங்கன்னா சரீரத்தின் செய்கைகளை ஈஸியாக நம்ம அழிச்சிடலாம். பாருங்கள், பாவத்தை நம்ம மேற்கொண்டுடலாம். பாவத்தை மேற்கொண்டாலே பார்த்திங்கன்னா வேத வசனத்தை நம்ம கை கொள்ளலாம். சாத்தான் இதுக்கு தான் எதிர்த்துன்னு இருப்பான் பாருங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவின்றி வேறு ஒன்றுக்கும் வரான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த வசனத்துக்கு விரோதமாக தான் பண்ண வைப்பான். சரிங்களா? இப்போ ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், நீ அதுக்கு விரோதமாக செய்ய தான் வைப்பான். சரிங்களா? ஆண்டவர் பரிசுத்தமாக வாழும்பார், பரிசுத்தத்துக்கு எதிராக வருவான். சரி, ஆண்டவர் நீதியாக வாழும்பார், நீதியை அதை மாற்றி செய்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவான். அவனுடைய வேலையே இதுதான். எப்படியாவது தேவ வசனத்தை விட்டு நீ பின்பற்றக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடாது. அதனால் அவனால் முடிஞ்ச அளவுக்கு போராடுவான் பாருங்கள் சாத்தான். பார்த்தீங்கன்னா அப்போ பரிசுத்த ஆவியோட துணையோடு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த வசனத்தை நம்மளால் அப்போ அவருக்கு தெரியும், இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், அதனால் தனியாக நிற்க முடியாதுன்னு தெரியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் போய் உங்களுக்கு பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றுக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியான பரிசுத்த ஆவியினால் தருவார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம துணையாக இருக்கிறார். நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஆவியானவர் தாமே நம்மளோட பலவீனங்களே உதவி செய்கிறான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நேரத்தில் நம்ம திணறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்துவே பார்த்திங்கன்னா பரிசுத்த ஆவியானவரே நிறைந்தவராய் சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இயேசு கிறிஸ்துவே எப்படி பரிசுத்த பலத்தில் தான் தேவ வசனத்தை கை கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சாத்தானை ஜெயிச்சான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அது ரொம்ப பரிசுத்தாவியானவர் ரொம்ப முக்கியம் பாருங்க. பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓட்டத்தை நம்ம வெற்றிகரமாக முடிக்க முடியும் பாருங்கள். ஸோ பரிசுத்த ஆவியோட பலத்தோடு அந்த வசனத்தை நீ கைக்கொள். வசனத்தை கைக்கொள்கிறது தான் ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதை விட பெருசு முக்கியமானது ஒன்றும் கிடையாது. ஊழியம் பண்ணுறது ரெண்டாவது, மற்ற எல்லா எல்லாத்தையும் விட வசனத்தை கைக்கொள்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். அதில் தான் தேவன் ரொம்ப பிரியமாக இருக்கிறப்ப அதாவது சொல்கிறார், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீ என் மேலே அன்பாக இருந்தேன்னா முதல்ல வசனத்தை கைக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ அவங்க மேலே தான் ஆண்டவர் ரொம்ப பிரியமாக இருக்கார் பாருங்கள். சொல்கிறாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி சொல்கிறாரு. ஆனாலும் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ யாருக்கு அவர் நம்பர் 1 யார் அப்படின்னா, அவருடைய வசனத்துக்கு நடுங்கி ஆண்டவரே வசனத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நம்ம நிறையா வாட்டி நான் அப்படி தான் போராடி இருக்கேன் பாருங்கள். இந்த ஆண்டவரே இந்த வசனத்தினால் எனக்கு ஆசை, இந்த வசனத்தை கைக்கொள்ளணும்னு ஆசை, நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க, அதனால் செய்ய முடியலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கதறுவேன் பாருங்கள். ஆண்டவருடைய கிருபை தாங்கும் பாருங்கள். பாவியானவர் நமக்கு உதவி செய்வார் பாருங்கள். இயேசு கிறிஸ்து உதவி செய்வார் பாருங்கள். அந்த பலத்தினால் அந்த வசனத்தை கைக்குள்ளே ஆண்டவர் கிருபை பண்ணுவார் பாருங்கள். சரிங்களா? அதுதான் ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார் பாருங்கள். சரிங்களா? அதான் சொல்கிறார், பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வாசம் பண்ணுங்க, அந்த பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். சரிங்களா? பாப்பா அதில் தான் ரொம்ப பிரியமாக இருக்க பாருங்கள். இப்போ சாலமோன் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையுமே பார்த்துட்டார். சாலமோன் பார்த்தீங்கன்னா அவர் மாதிரி சம்பாதிச்சது யாரும் இல்லை, அவரை மாதிரி சாப்பிட்டது யாரும் கிடையாது, அவரை மாதிரி ட்ரெஸ் போட்டது யாரும் கிடையாது, அவரை மாதிரி
அதாவது புகழ்ச்சியின் உச்சிக்கு போனது யாருமே கிடையாது. ஸோ அவர் வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டார். சரிங்களா? அவர் வந்து சொல்கிறாரு, என் மனசுக்கு என்னெல்லாம் பட்டுச்சோ எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக காரியத்தின் கடைத்தொகை ஃபைனல் கன்க்ளூஷன் சொல்லி எழுதுகிறார். காரியத்தின் கடைத்தொகையை பார்ப்போம்னு சொல்லி பிரசங்கி கடைசியில் எழுதுகிறாரு, எல்லா தேவனுக்கு அஞ்சி அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமையும் இதுவே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதாங்க முக்கியம். சரிங்களா? அப்போ வசனத்தை கைக்கொள்றதுக்காக முதல் இடத்தை கொடுங்க. தேவனை தேடுறதுக்கும் தேவனை ஆராதிக்கிறதுக்கும் தேவ வசனத்துக்கு கை கொள்றதுக்கு முதல் இடம் கொடுங்க. சரிங்களா? ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை மாற்றுங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் பண்ணுகிற ஜெபம் அதுதான் பாருங்கள். சரிங்களா? இன்றைக்கு வரைக்கும் நான் பண்ணுகிற ஜெபம் அது, ஆண்டவரே இந்த வசனத்துக்கு படி என்னை மாற்றுங்க, இந்த வசனத்தின்படி என்னை மாற்றுங்க, எனக்கு என்னால் முடியல, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் கிருபை தருவார் பாருங்க. சரிங்களா? வசனத்தின்படியாக நடக்கிறவங்க வந்து ஒப்பு கொடுங்க. அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவார் பாருங்கள். அடுத்த பாருங்கள், ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்களில் பிகலோ எர்கேனே முதலா என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கார். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓனேசிப்போ வீட்டாருக்கா கர்த்தர் இடக்கம் கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இலைப்பாட்டினான், என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவில்லை. அவன் ரோமாவில் வந்திருந்த போது அதிக ஜாக்கிரதையாக என்னை தேடி கண்டுபிடித்தான். அந்நாளில் அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையவும் கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசில் செய்த பற்பல உதவிகளை நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. ஸோ இந்த இடத்துல ஓனேசிப்பு வீட்டாருக்கோசரம் சொல்கிறாரு. அவன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணார்னா, ரொம்ப அவருக்கு வந்து தேவன் அவருக்காக அவர் சொல்கிறாரு, ஓனேசிப்பு வீட்டாருக்கு தேவன் வந்து இறக்கம் கட்டளையிடட்டும், அப்புறம் வந்து ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா நிறையா வாட்டி வந்து அவர் வந்து என்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணியிருக்காரு, இளைப்பாற்றியிருக்காரு. பார்த்திங்கன்னா அவர் என்னை குறித்து வெட்கப்படவில்லை, என்னை வந்து தேடி வந்து நான் இருக்கும்போது என்னை தேடி வந்து நிறையா உதவிகளை வந்து அவர் செஞ்சுருக்காரு. பார்த்திங்கன்னா நிறையா உதவிகளை அவர் செஞ்சது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா தேவன் அவருக்கு இறக்கம் கட்டளையிடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அவர் ஊழியக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லி இறங்கும்போது பார்த்திங்கன்னா அதே ஒரு விசேஷத்தை ஆசீர்வாதங்களை வைக்கிறார். நான் வேதத்தில் பார்க்குறோம். சுனேமியால் பார்த்திங்கன்னா எலிசாவுக்கு பார்த்திங்கன்னா மேலே தங்குறதுக்கு ஒரு மாடி வீடை கட்டி அந்த இடத்துல ஒரு பெட்டை போட்டு அதுக்கு ஒரு கட்டில் போட்டு லைட்டை போட்டு ஃபேனெல்லாம் போட்டு வச்சு பண்ணுறாங்க. தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இல்லை, அவங்களுக்கு குழந்தைய கொடுத்தாருன்னா அந்த பையன் மரித்து போயிட்டான், மறுபடியும் அதை உயிரோடு எழுப்பணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஊழியக்காரங்களை விசேஷமாக வந்து தாங்குறவங்களை வந்து தேவன் வந்து ஆசீர்வதிக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்க முடியும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலியாவும் பார்த்திங்கன்னா அந்த சாரிபாத் விதவை வந்து விசாரித்தாங்க. பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா தேவன் வந்து அவங்கள ஆசீர்வதிச்சார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். பார்த்திங்கன்னா அந்த ஊழியக்காரங்களுக்குன்னு செய்யும்போது நிச்சயமாக அதுக்கான வேதத்தில் பார்க்குறோம். ஒரு சிறியரில் ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுத்தாலும் அதுக்கான பலன் அடையாமல் போகான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தை தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான், நீதிமான் என்றும் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறோம், நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். இப்போ ஊழியக்காரன்னு சொல்லி நீங்கள் கணம் பண்ணிங்கன்னா அதுக்கான பலனை வந்து தேவன் தருவார் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறார். ஒரு இடத்துல பிலிப்பில் சொல்லுவார், பிலிப்பியர் வந்து மற்ற சபைகளை விட பிலிப்பியர் வந்து அதிகமாக பணத்தினால தாங்கினாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிலிப்பியர் ஜனங்களை பார்த்து அவர் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அந்த தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறையெல்லாம் நிறைவாக்குவான்னு சொல்லி ஆசீர்வதிச்சு எழுதுகிறார் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஓனேசிப்பு வீட்டார் வந்து அவர் வந்து ரொம்ப அவங்க வீட்டார் வந்து இவங்களை இவர் வந்து ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க, ரொம்ப தேற்றிருக்காங்க, ரொம்ப அவரால் வந்து இவர் ரொம்ப உதவி பெற்றிருக்காரு, ரொம்ப ஆறுதல் அடைஞ்சிருக்காரு. அதனால் வந்து அந்த வீட்டாருக்கு வந்து தேவன் வந்து இறக்கம் கட்டளையிடட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சு எழுதுறாரு. நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள். சரிங்களா? சரி, ஒரு இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாழ்த்தை பார்த்தோம். அவர் பார்த்தீங்கன்னா மாயமற்ற விசுவாசத்துக்காக வந்து ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை எழுதுகிறாரு. உனக்கு இருக்கிற கொடுக்கப்பட்ட வரத்தை வந்து அனல் மூட்டி எழுப்புன்னு சொல்லி சொல்கிறாரு. எதுக்குமே பயப்படாத, தேவன் உனக்கு அன்புள்ள ஆவியை பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு, அது தைரியமாக முன்னேறிச்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஊழியம் பண்ணும்போது பாடுகள் பிரச்சனைகள் வரும், அதனால் வந்து அதை பற்றி கவலைப்படாமல் நீ முன்னேறிச்சல் அப்படின்னு சொல்லி தைரியப்படுத்துறது நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அவர் இடத்துல என்ன ஒப்பு கொடுத்தேன்னா வந்து அதை வந்து கடைசி வரைக்கும் காத்துக்குள்ளே வல்லவராக இருக்கான்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. பார்த்திங்கன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட நீ இடத்துல கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனிங் சட்டத்தை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே காத்துக்கொள்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாரு. ஓனேசிப்பு வீட்டாருக்கு தேவன் வந்து நிறைய இறக்கம் கட்டளையிடுவாராக, நிறைய எனக்கு உதவி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அதான் அந்த இடத்துல சொல்கிறார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே.
ஏசப்பா எங்கள் விசுவாசத்தை இன்னும் நிவர்த்திக்க பண்ண வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் உங்களை வளர கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை, கிருபைகளை, ஏசப்பா வரங்களை, தாளந்துகளை அனல் மூட்டி இன்னும் எழுப்பிவிட்டு அதில் தேர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் வெளியரங்கமாக்கின அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இடத்துல என்ன ஒப்பு கொடுத்துருக்கோமோ அதை கடைசி வரைக்கும் காத்துக்குள்ளே நீர் வல்லவராக இருக்கிற அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் கொடுத்த அந்த வசனத்தை பரிசுத்தாவின் பலத்தினால் காத்துக்குள்ளே கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் கொடுத்த கிருபை வரங்களை நமக்காக பயன்படுத்த எங்கள் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க கிருபை பாராட்டும். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பலுகி பெருகி பலன் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.